கோவில் புளியோதரை செஞ்சிடலாம். பெரிய நார்த்தங்களவு புளியை ஊற வச்சுக்கோங்க. வெறும் கடாயில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், எள், மிளகு, ஜீரகம், கடுகு, கொத்தமல்லி, வத்தல், நிலக்கடலை, கருவேப்பிலை போட்டு வறுத்து ஆற வச்சுக்கோங்க. திரும்ப கடாயில் நல்லெண்ணெய் 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை, வத்தல், மஞ்சப்பொடி, காயப்பொடி, புளி கரைசலை விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வறுத்ததை திரிச்சிடலாம். திரிச்ச பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளி பேஸ்ட்டு ரெடி. 400 கிராம் பச்சரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கருவேப்பிலை, நிலக்கடலை, புளி பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரிச்ச பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சுவையான கோவில் புளியோதரை ரெடி.